ஏன்னா இது போன்ற கட்டுமானங்கள் அவசியமானது. எனக்கு இந்த மீன்பிடி துறைமுகம் மட்டுமில்ல, இதற்கு பகுதியில் அங்கே குளிர்பதின கிடங்கு வைக்கணும், பதப்படுத்துகின்ற அந்த வசதிகள் ஏற்படுத்தணும், அந்த தளம் பண்ணணும், எல்லாமே இங்க பகுதியில் பண்ணணும். அதெல்லாம் இதுதான் கட்டுமானங்கள். நம்ம அடுத்த கட்டத்துக்கு நாம செல்லணும். அதான் என்னுடைய நோக்கம். ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டில் கடற்கரை கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டர் கடற்கரை இருக்கு. இதுல மக்கள் வளர்ச்சி திட்டங்கள் எவ்வளவு கொண்டு வரலாம். இதுல நிச்சயமாக இந்த திட்டத்தை நான் கையில் எடுக்கிறேன். நான் இப்ப வந்திருக்கிறேன். நான் நிச்சயமா இதை பத்தி பேசுறேன். அது செய்யலன்னா நான் மறுபடியும் வர்றேன். இங்க நான் போராடுறேன். நான் இந்த செய்தி எல்லாத்துக்கும் போகும். கலெக்டர்ல இருந்து அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் போகுது. ஏன்னா அது என்ன சாப்பாடு கொடுத்துட்டு பாதியிலே எல்லாரும் இலைய உருவது என்னது? முழுசா பண்ணுங்க. என்ன ஆயிட போகுது? இல்ல தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 4.5 லட்சம் கோடி ரூபாய். 4.5 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறாங்க. இதுல 64 கோடி போட முடியாதா கூடுதலாக? மத்திய அரசு என்னென்ன செய்யணுமோ நிச்சயமாக அதை நான் அழுத்தம் கொடுக்கிறேன். நான் வலியுறுத்துறேன், அழுத்தம் கொடுக்கிறேன். இது 70% மத்திய இல்ல 30% மாநில அரசு கொடுக்கணும். ஆனா இது மாநில அரசு நினைச்சா அதை செஞ்சுட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாம். உங்க ஓட்டு மட்டும்தான் வேணும், உங்க உழைப்பு வேணும், உங்க ஓட்டு வேணும். ஆனா உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் கொடுக்க மாட்டோம். ஒரு அடையாளத்துக்கு நீங்க போய் பார்த்தா நான் பாக்குறேன் 10 நாள்ல வந்துடும், 5 நாள்ல, இதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த காரணம் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். தேர்தல் நேரத்து வரைக்கும் அந்த இழுத்துடுவாங்க. தேர்தல் வந்த உடனே நிச்சயமா தேர்தல் முடிச்சு அடுத்த நாள் வேலை ஆரம்பிக்கும் சொல்லுவாங்க. இவங்களை பத்தி எனக்கு தெரியும். பொய்யை தவிர வேற எதுவும் பேசுறது கிடையாது. தேர்தலுக்கு முன்பு இதே திமுக, நான் இங்க கட்சி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதே திமுக தேர்தலுக்கு முன்பு மீனவர் சமுதாயத்திற்காக, மீனவர் நலனுக்காக 25 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்து மீனவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற செயல் திட்டங்கள் 25, அதுல ஒன்னு கூட நிறைவேற்றல. ஒன்னு அறகுறையா நிறைவேற்றினாங்க. ஆக கிட்டத்தட்ட எதுவுமே நிறைவேற்றாதல். ஆனா மறுபடியும் தேர்தல் வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அடிப்படை பிரச்சனை சொன்னாரு. எங்களுக்கு கருவாடு வைக்கிறது திருத்துறைப்பூண்டி சந்தை, இங்க இருந்து அங்க போனோம். பரவாயில்ல, அங்கேயாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. ஒண்ணு இல்லை. அடுத்தது டாஸ்மாக் கடை. யாரையா கேட்டா டாஸ்மாக் கடை? யாரையா கேட்டா? அதிகமா இதுல பாதிக்கப்படுவர்கள் யாருன்னா மீனவர் சமுதாயம் தான். மீனவர் சமுதாயம் என்ன 3 சமுதாயம், பட்டியலின சமுதாயம், மீனவர் சமுதாயம், வன்னியர் சமுதாயம், 3மே தான் டாஸ்மார்க்ல போதையில் அடிமையா இருக்கிறாங்க. அடிமையாயிட்டாங்க எல்லாம். எனக்கெல்லாம் வயிறு எரியுது. அடுத்த தலைமுறைன்னு பார்த்தா நம்ம பிள்ளைங்க 20 வயசு 22 வயசுல குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. குடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுவான்? 40 வயசுக்குள்ள அவன் கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் எல்லாம் போயிடுச்சு. கடலுக்கும் போக முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. இதெல்லாம் இருக்குது. ஆனா அவங்க கவலைப்படுறாங்களா? வருமானம் வருமானம் வருமானம். ஒரு கடை ஊராட்சியில, ஒரு கடை இல்ல 2 கடை. எதுக்கு? ஏன் 2 கடை வச்சு என்ன பண்ண போற? ஏன் இவங்க எல்லாம் குடிகாரனா மாத்தணுமா? ஏதோ கடந்த காலத்துல ஏதோ வந்துட்டாங்க, இன்னும் அடுத்த தலைமுறையை மாத்தணுமா? அவங்களை எண்ணமே பாருங்க, இதுதான் இருக்கு எண்ணம். அதனால இதெல்லாம் இந்த பஸ் பிரச்சனை சொல்லி நிச்சயமா நான் பேசுறேன். நான் கலெக்டரேட் நான் பேசி எல்லாம்